ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? சோறுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சுணக்கம்? நீங்க எப்படி சோறுலேருந்து ரைஸ்க்கு வந்தீங்க? இங்கே வந்து மக்கள் வந்து மக்களுடைய மனநிலைமையை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா வெளில ஒரு மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நடிக்கக்கூடிய மனநிலைமையுடையவர்கள் தான் இந்த பொதுமக்கள். அவங்க வந்து ஒரு படிச்சிட்டாங்க, டீசெண்டான இடத்துக்கு போகிறாங்கன்னா அது சோறுன்னு சொல்ல மாட்டாங்களாம், ரைஸு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்களாம். ஆனால் இவங்கள பற்றி தான் நம்ம இதுக்கு அந்த நீயா நானால இந்த மாதிரி கேள்வியை ஏன் வைக்கணும்? அவங்க வீட்டுக்குள்ள இயல்பாக சோறு போட்டு கொடு, சோறு சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளியில் வந்துட்டால் அது வந்து உங்களுக்கு ஒரு ரிச் ஃபீலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ரிச்சாக இருக்கிறோம் நம்ம வந்து படிச்சிருக்கணும், சோறுன்னு சொன்னால் 4 பேருக்கு முன்னாடி அதை சொன்னால் அவமானமாக போயிடும் அப்படின்றதுக்காக அதை ரைஸுன்னு சொல்லி அப்படியே மனநிலையை மாற்றி அங்கே ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி நடிக்கிறவங்க தானே மக்கள். அதனால் வந்துட்டு அதை வந்து நம்ம பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. இதுக்கு வந்துட்டு ஒரு விவாதம்லாம் தேவையே கிடையாது. இது ஒரு வந்து மனுஷனுக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். இவன் வந்துட்டு நாள் கணக்காக நடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி நடிக்கக்கூடிய மக்களிடையே இந்த மாதிரி சோறுன்னு சொல்லுவாங்க, அவன் வீட்டில் சோறுன்னு தான் சொல்லுவான். ஆனால் வெளியில் வந்து ரைஸ்ன்னு சொன்னால் அதை நம்ம பெருசாலாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மக்களை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, மனநிலைமையோடையும் அவன் எப்போதுமே வந்துட்டு ஒரே மாதிரியெல்லாம் எங்கேயுமே எடுக்கிறதில்ல. வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி தான் இருக்கப்போகிறான். ஒரு சில வார்த்தைகளை நம்ம தமிழில் வீட்டில் சொல்கிற வார்த்தைகளை வெளியில் போய் இங்கிலீஷில் பேசுகிறது அவனுக்கு ஒரு கெத்தாக இருக்குது. அது தமிழில் சொன்னால் அதுக்கு ஒரு அவமானமாக போயிருமா அப்படின்றதுனால அவன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் உடனே வந்து அது ரைஸ் கொடுங்க, சிக்கன் ரைஸ் கொடுங்க அப்படின்ட்டு, சிக்கன் சோறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். வெளியில் வந்து வீட்டில் வந்து பார்த்தா சோறு இல்லை சோறு சாப்பிடு, சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பெருசாலாம் எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு ஒரு விவாதமே தேவையில்லை முதல்ல.